முடியாது. நின்று எடுத்து எப்படி எடுக்கிறது? டக்கு டக்குன்னு எடுத்துட்டே வரதில்ல. நின்று ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க அப்படின்னா அப்படி எடுக்கலாம். நின்று ஃபோக்கஸ் பண்ணலாம் எடுக்க முடியாது. நடந்துகிட்டே தான் எடுக்கணும். வந்துருங்க. வீடு எங்கே எடுக்கிறாங்க? 10 சார் நான் வந்துருந்தேன். பார்த்தா வரவும் மாட்டேங்குது. கேட்டுக்கொள்கிறேன். எங்களை தேடி, அதாவது மக்களை தேடி எங்கள் சாதாரண குக்கிராமத்திற்கு வருகை புரிந்திருக்கும் எங்கள் முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். குடிமராமத்து நாயகன், ஏழைகளின் விடிவெள்ளி, தமிழகத்தினுடைய வருங்கால தவ புதல்வன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உறுதியோடு அறுதியிட்டு கூறி, இதோ நம்முடைய முதலமைச்சர், தமிழகத்துடைய முதலமைச்சர், முத்தான முதலமைச்சர், ஏழைகளின் விடிவெள்ளி புரட்சி இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார். அன்பு தாய்மார்களே, பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்குரிய தாய்மார்களே, தயவு செய்து யாரும் நம்மில் ஒருவராக இருக்கின்ற குடிமராமத்து நாயகன், ஏழைகளுடைய ஏந்தலாக விலையும் கொண்டு இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைய தினம் உங்களை நேரடியாக சந்தித்து மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கும், அதே நேரத்தில் உங்களை நேரடியாக சந்திப்பதற்கும் இன்றைய தினம் உங்களை நாடி தேடி இங்கே வருகை தந்திருக்கின்றார் என்று சொன்னால் இது சரித்திரத்திலே பொறிக்கப்பட வேண்டிய செய்தி. ஏன் என்று சொன்னால் ஒரு முதலமைச்சர் சாதாரண ஒரு கிராமத்து மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னும் 2 மாத காலத்திலே தேர்தல் வர இருக்கின்றது. எத்தனையோ பணிகள், அரசு பணிகள் இருக்கின்றன. கொரோனா காலமாக இருக்கின்றது. மக்களையும் பாதுகாத்து, அரசையும் பாதுகாத்து, நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் கொண்டு வந்து அரசு மருத்துவக் கல்லூரியை கொடுத்துள்ளார் நமது முதலமைச்சர் ஐயா அவர்கள். இப்பொழுது நமது சமுதாயத்திற்கு அதிகமான நலத்திட்டங்களை கொடுத்துள்ள நமது முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஆவணம் செய்யும் சமுதாய மக்களின் சார்பாக கண்ணுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை தேடி, அதாவது மக்களை தேடி எங்கள் சாதாரண குக்கிராமத்திற்கு வருகை புரிந்திருக்கும் எங்கள் முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அரசு மருத்துவக் கல்லூரியை கொடுத்துள்ளார் நமது முதலமைச்சர் ஐயா அவர்கள். இப்பொழுது நமது சமுதாயத்திற்கு அதிகமான நலத்திட்டங்களை கொடுத்துள்ள நமது முதலமைச்சர் ஐயா அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சு எந்த பகுதியிலே பல ஆண்டுகளாக தலைவர் இல்லை என்ற நிலையை மாற்றி உங்கள் பகுதியிலேயே ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அமர்ந்திருக்கின்ற சின்னஞ்சிறிய கிராமமாக இருந்தாலும் எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு உங்களை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள் நாட்டிலே எண்ணற்ற திட்டங்களை வழங்கி இன்னைக்கு கிராமமும் நகரத்தை போல் இன்றைக்கு மாறி வருகின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இருவரும் தலைவர்கள் வழியிலே உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு, ஏழை எளிய மக்களுடைய அரசு வருகின்ற 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் செலுத்தினார். பொன்மாச்சவல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம் இரட்டலை சின்னம், இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய சின்னம் இரட்டலை சின்னம், உங்களுடைய சின்னம் இரட்டலை சின்னம், மக்களுடைய சின்னம் இரட்டலை சின்னம். வெற்றி சின்னத்திற்கு உங்களுடைய வாக்களை அளித்து மீண்டும் இந்த ஆட்சி தொடர நல்ல ஒரு வாய்ப்பை வழங்குங்கள் என்று சொல்லி ஆங்கில புத்தாண்டு இன்னும் ஒரு 2 நாள் 3 நாட்கள் கழித்து வருகிறது. இப்பொழுது 29, 30, 31 2 நாள் போனா 3ஆவது நாள் ஆங்கில புத்தாண்டு. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதற்கு பிறகு தை வருகின்றது. தை வந்தாலே ஒளிபிறக்கும் என்று சொல்வார்கள். அந்த தை திருநாள், தமிழுடைய திருநாள், தை பொங்கல் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தை பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த தை பொங்கல் கூட சிறப்பா கொண்டாட வேண்டுவதற்காக கடந்த ஆண்டு 1000 ரூபாய் கொடுத்தோம். எல்லா குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். இப்போ 2500 ரூபாய் எல்லா குடும்பத்துக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லி டோக்கன் கொடுத்துக்கிறோம். 4ஆம் தேதியிலிருந்து 2021 ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து எல்லா நியாய விலைக் கடையிலும் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் 2500 ரூபாய் பெற்றுக் கொள்ளலாம். முழு கரும்பு வழங்கப்படும், வங்க தொகுப்பு வழங்கப்படும். எந்த ஆட்சியில் கொடுத்தாங்க? அதை கூட தடுப்பதற்கு இப்போது இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் முயற்சி செய்துட்டு இருக்கார். நேற்றே புலம்ப ஆரம்பிச்சுட்டார். அதிமுக தான் போய் டோக்கன் கொடுக்குறாங்க. தவறு. இருக்கின்ற அதிகாரிகள் கொடுக்கின்றார். அங்கங்க இருக்கின்ற நியாய விலைக் கடையை சேர்ந்த அதிகாரிகள் வீடு வீடாக சென்று டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. அது கூட பொறுக்க முடியல. உங்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்பது கூட அவர் வீட்டில இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா கொடுத்து சிவந்த கருத்துக்கு சொந்தக்காரன இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எடுத்து பழக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படித்தான் நினைப்பாங்க. அவருடைய ஆட்சியில் என்ன மக்கள் பலனை கண்டார்கள் சொல்லுங்க பார்க்கலாம்.